ஆ சரிங்க மாமா. அப்ப அவளும் கடை திறக்கலையோ? ஆமாம்மா, இங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஏங்க கடை திறக்கல, நீங்களும் திறக்கல, அவங்களும் திறக்கல. நாங்க நம்ம வீட்டுல விசேஷங்க ஊட்டியில நம்ம பேரனுக்கு கல்யாணம், அதனால போயிருக்காக அப்படின்னு. அப்புறம் அவ வந்து சொன்னாங்க, அப்பயே இவங்களும் போயிருக்காங்களா நாங்க. அப்புறம் அங்க போயிட்டு அக்கம் பக்கத்துல கேட்டப்பதான் சொன்னிச்சு, அந்த பிள்ளைய வந்து தங்கம் வந்து கூட்டிட்டு போயிடுச்சாமா. அதனால பெரும் பிரச்சனை. அதனால அவங்க எல்லாம் அப்படி அப்படியே போட்டு போயிட்டாக அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அட கடவுளே! அப்பயே அவங்க பேத்தியே கேட்டாங்க. குடுத்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா? 2 பேரும் ஆட்டம். ஹம், காசும் இல்ல. க வாங்கி திங்கிறதுக்கு கையில ரூ. 10 கூட இல்லாம அந்த புள்ளையும் போட்டுக்கிட்டு பாடா படுத்தி எடுத்துக்கிட்டு, அது போய் 10 வீட்ல உக்காந்துக்கிட்டு, அவங்க குடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அப்படி இருந்தா. ஐயோ! ஆண்டவனே! அதான் பாருமா, அந்த புள்ளைய கொஞ்ச நஞ்ச பாடா படுத்துனா. ஏதோ படிக்க கூட வேணாம், அந்த பிள்ளைய அங்கேயே கடையில போட்டுக்கிட்டு வேலையை பார்த்து கத்துக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டாலாமா. அதெல்லாம் வேற அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்குது. யார் இதெல்லாம் அங்க போய் சொல்றாங்க என்ன ஏதுன்னு தெரியல. அட நம்ம ஊருக்காரவ 1ன்னா 9ன்னு சொல்லுவாங்க மாமா. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஒன்று, அந்த பொண்ணை அவங்க அப்பாவிட்டே விட்டுருந்தா அவன் நல்லா பார்த்துருப்பான். எந்த பையன் 5 வருஷமா, 1 வருஷமா, 2 வருஷமா, 5 வருஷமா படாத பாடு, ஊருக்கு வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, அதுக்கப்புறம் ஊரில் உள்ளவங்களே இவங்களாலேயே ஊர் பிரச்சனை நாறி போகுது. முதல்ல இவங்களை இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி எழுத வச்சு அந்த பிள்ளைய கண்ணுலயே காட்ட விடாம பண்ணி என்னென்ன பண்ணுனாங்க ஆத்தாலும் அவளும் சேர்ந்து. இப்போ இவங்க படுற பாடு தாங்க முடியாம வந்து பிள்ளைய தூக்கிட்டு போயிருச்சு. அப்பயும் அந்த பையன் இவளை வேணானா மாமா சொன்னான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு அவனும் மன்னிப்பு கேட்க தான் செஞ்சான். இவ ஆட்டக்காரி. கூட பிறந்தவங்க மனசும் புரிஞ்சிக்க தெரியாது, கட்டினவன் மனசும் புரிஞ்சிக்க தெரியாது. அவளுக்கெல்லாம் என்ன கொடுமைனா என்னன்னு கூட தெரியாது. ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அது பேர் கொடுமை. அப்போ நான் அனுபவிச்சேனே தினந்தோறும் அடி உத சித்திரவதைன்னு, அதுக்கு பேர்லாம் என்னன்னு சொல்கிறது? இன்னத்துக்கும் எங்கள் அம்மாவெல்லாம் கூட அந்த வீட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் என்னையெல்லாம் அந்த படுபாவி வீட்டு பக்கம் கூட போக விட மாட்டான். என் அண்ணன் அண்ணியை என் குடும்பத்தை பார்க்கணுன்னா கூட ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் மறைஞ்சு மறைஞ்சு எத்தனை நாள் நின்று நான் பார்த்து அழகு பார்த்து ரசிச்சிருப்பேன். அந்த மாதிரி கொடுமைப்படுத்தியிருந்தா ஒரு நியாயம். ஏதோ 2 வார்த்தை பேசினா அது எனக்கு கொடுமை, அது எனக்கு கொடுமைன்னா இதெல்லாம் என்ன கொடுமையோ தெரியல. இதுக்கு எங்கள் அம்மா வேற ஜால்ரா. அதனாலேயே தான் அது கெட்டு போகிறதே. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க மாமா. நம்ம ஏதோ சொன்னோன்னாலும் யாரும் அங்கே கேட்க போகிறதும் இல்லை. நீங்கள் அதை விடுங்க. நாங்கள் இந்த விசேஷம்லாம் முடிச்சுட்டு வரோம். இன்றைக்கி தான் இந்த விருந்து சாப்பாடுலாம் ஆக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு மட்டும் வடிச்சாச்சுன்னா 2 பேத்துக்கு விருந்து வச்சுருவோம். சரிம்மா. அப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, இங்கே நம்ம வச்சு விருந்து ஆக்கி கொடுக்கணும். சரியா? சரிங்க மாமா. அவருமே அதான் சொன்னார், பொண்ணையும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு துணிமணி எடுத்து கொடுத்து எல்லாம் ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு. அதாம்மா சரி, அதான் முறைப்படி இருக்கும். சரியா? பாருங்க, அரவிந்த் அழுதானா மாமா? அவன் என்னம்மா அழுகிறது இருக்கு, புரிஞ்சுக்கிட்டான். இப்படி போயிருக்காப்பா, வரட்டும், நம்ம 2 பேரும் இருந்துக்கலாம் அப்படின்னு. சரி தாத்தா அப்படின்ட்டான். சரி சரி. எங்க அம்மாட்ட நான் போகணும், நான் போறேன் எங்க வீட்டுக்கு. இங்க பாரு, அழாத சரியா? இங்க யாரும் உன்னை அடிக்க மாட்டோம், உன்னை திட்டவும் மாட்டோம். நீங்க நல்லா இருக்கலாம்டா. ஏன் போகணும் போகணுன்ற? எங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கா? எனக்கு என் வீட்டுக்கு தான் போகணும். இங்க பாரு, நீ அழக்கூடாது. அழுதாதான் நான் கூட்டிட்டு போக மாட்டேன், அழுகாம இருந்தாதான் கூட்டிட்டு போவேன். யாரையும் நம்ப மாட்டேன். எங்க அம்மாவை அடிச்சு போட்டாங்க. எங்க அம்மா பாவம் அடி 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 அடிச்சாங்க. எனக்கு இவங்கள பிடிக்கல. இங்க பாருடா, இங்க பாரு, அப்பெல்லாம் கத்தக்கூடாது சரியா? அப்பாயி ரொம்ப நல்லவங்கடா. உன்னை அடிக்கிறாங்கல்ல அம்மா, அதனாலதான் அவங்க அப்படி அடிச்சிட்டாங்க. எனக்கு எங்க வீட்டுக்கு போகணும், என்ன விடுங்க. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு கூட தெரியல. நம்ம சொல்றது இவளுக்கு புரிஞ்சிக்க கூட தெரியாது. இவங்க வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் நான் என்ன சொல்லி புரிய வைக்க? செல்லப்பிள்ளா, இங்க வாரடி. உங்க தாத்தா கடைக்கு போய் உனக்கு எம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாரு. எனக்கு இது எதுவுமே வேண்டாம்.
நான் எங்க வீட்டுக்கு போறேன். என்னது எங்க வீடு உங்க வீடுன்னு என்ன பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு? இதுதான் உன் வீடு சரியா? நம்ம வீடுடா இது. என்ன போய் இப்படி அழுதுகிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி எல்லாம் உங்க தாத்தா வாங்கிட்டு வந்திருக்காரு. சாப்பிடுறாம்மா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எனக்கு வேண்டாம். என்ன வேண்டாம் வேண்டான்னு? என்ன பிடிவாதம்? இப்பெல்லாம் பிடிவாதம் பிடிக்கலாமா? உனக்காக தானே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நீ சாப்பிட்ருக்க கூட மாட்ட. சாப்பிடியா? எனக்கு வேண்டாம். எங்க அம்மா தான் வேணும். இங்க பாருடா, உன்னை அவ அடிக்கிறாள்ல, அத கோவத்துல தான் நான் அடிச்சு விட்டேன், வேற ஒன்றும் இல்லை. எங்க அம்மா அடிக்கிறீங்க நீங்க? என்னை தூக்கிட்டு வந்துட்டு நீங்க எல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் எங்க வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு போறேன். பூமாரி, இதுதான் உன் வீடு புரியுதா? அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லக்கூடாது. இனிமே எங்கேயும் போக போறதுல இங்கே தான் இருக்க போற. அல்லாத, அழக்கூடாது, அவ்வளவுதான். சாப்பிடு முதல்ல. அத்தை, என்னத்த நம்ம என்னதான் கொடுத்தாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, அவ கண்ணு முன்னாடியே அவங்கள போட்டு அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அப்படின்னும் போது ஒரு சின்ன பிள்ளை மனசு எப்படி ஏத்துக்கொன்றீங்க நீங்க? ஐயோ தனா, புரிஞ்சுக்கம்மா, அவ சரியில்லைம்மா. இவளை போய் 10 பத்திரம் கழுவ வச்சு வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கிறா. அதை பார்த்துட்டு எப்படி கம்முன்னு இருக்க முடியும் சொல்லு பார்ப்போம். நானும் இங்கே எவ்வளோ தூரம் போய் கேட்டு 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 சலிச்சு போச்சு. எம்புட்டு போராட்டம். 5 வருஷமா அந்த ஊர்லேயே அவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என் பேத்திய கண்ணில் கூட காட்ட விடாம காண காண அடிச்சா. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த வெறி இருக்காதா? அதுக்குன்னு இப்போ நீங்கள் இவ்வளோ தீனியை கொண்டு வந்து கொடுத்தா இந்த சின்ன பிள்ளை மனசு மாறிடும்னு நினைக்கிறீங்களா அத்தை? உடனே மாறாதுமா, ஆனால் என்னோட பாசம் அவளை மாற்றும். என்ன காரணம் நீங்கள் சொன்னாலும் அது மாறவும் மாறாது, மறக்கவும் முடியாது. எந்த மாதிரி வயசில், அதுவும் இந்த மாதிரி வயசுலன்னா நம்ம இப்படி பண்ணிட்டாங்களேன்றது நம்ம மேலே அவளுக்கு கோபத்தை தான் கொடுக்குமே தவிர பாசத்தை கொடுக்காது. ஐயோ, அதெல்லாம் புரிஞ்சுப்பாமா. நீ அவளை இங்கே வச்சிரு சரியா? நான் போய் சமைக்கிறேன். குமாரி, நீ அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்காரு உங்க தாத்தா, எடுத்துக்கிட்டு வருவேன். சாப்பிடு. மனசுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் செல்வி, அவங்க அழுததை நினச்சா. பஸ்ஸில் வச்சு ஏதோ பேசலான்னு பார்த்தா தான் அவங்க ஃப்ரெண்டுங்க 2 பேருமே பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா கூட ரொம்ப திட்டுறாங்க. சரி, அவங்க நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரில் கூப்பிட்டு ஏதாவது பேசுவோம். எந்த நம்பரு? இந்த நம்பர் தான். இதுக்கு தான் அன்றைக்கி அமௌண்ட் அனுப்பிவிட்டோம். இந்த நம்பர் அநேகமாக அவங்களோடது தான் இருக்கும். சரி, இதுக்கே கூப்பிடுவோம். கூப்பிட்டா பேசுவாங்களா என்னன்னு தான் தெரியலை. பேசி பார்ப்போம். ஹலோ, ஹலோவா? என்ன ஜென்ஸு குரல் கேட்குது? ஹலோ ஹலோ, லைனில் யாருங்க? ஹலோ. ஐயோ, யாருன்னு வேற தெரியல. அன்னைக்கு இந்த நம்பருக்கு தானே அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்டோம். ஹலோ ஹலோ. இந்த நம்பர் தான், கேட்டு பார்ப்போம். நீங்க யார் பேசுறது? ஏப்பா, ஃபோன் பண்ணது நீங்க, என்கிட்ட யார் பேசுறதுன்னு கேக்குறீங்க? நீங்க யாரு? என்ன ரொம்ப திமிரா பேசுறாங்க? ஐயோ, முரட்டு பீஸா எது இருந்துச்சுன்னா உள்ள போட்டு சாத்துன்னு சாத்திடுவாங்களே. ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணிடுவோமா? அதான் சரி, தப்பா ஏதோ ஒரு நம்பருக்கு காசை மாத்தி விட்டோம் போல இருக்கே. ஹலோ, ராங் நம்பர். ஹலோ ஹலோ, என்னங்கடா வச்சுட்டாங்க? வேலை எடுத்து போய் கிடப்பானுங்க போல இருக்குது. போனை போட்டுக்கிட்டு யாரு மோருன்னு. ஆத்தாடி, நான் கூட இவங்க நம்பர் தான் கொடுத்துருக்காக போல இருக்கு. இந்த நம்பருக்கு காசு அனுப்பி விட்டா கடைசியில் வேற யார நம்பரையோ கொடுத்து வச்சிருக்காங்க. ஆத்தி, பேசுகிற தோரணையே ஒரு மாதிரி இருக்கே. நம்ம மட்டும் கையில் சிக்கணும், நம்மளை புழிஞ்சிருவாங்க. ஐயோம்மா.
எப்பா என்ன இவ்வளோ தலவாழை இலைய போட்டு இம்புட்டு ஏதோ ஒன்று ரெண்டு செஞ்சிருந்தா போதாதா? என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? கல்யாண மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் இப்படிதான் வகை வகையா ஆக்கி கொடுப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு பேர் தானே விருந்து. ஆமா, இவங்க தான் ஆக்கி போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஐயா, உடம்புக்கு சத்து வேணும்ல, சாப்பிடுங்கப்பா. அவங்களுக்கு சாப்பிட தெரியாது, இவங்க சொல்லி தான் சாப்பிடணும். ஐயோ, இதை பார்த்தாலே எனக்கு வயிறு நிறைஞ்சிரும் போல இருக்குமா. இங்க பாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் அவங்க கிட்ட அப்பயே சொன்னேன், அளவோட வைங்க, அதிகமாக அள்ளி வைக்காதீங்க, மூஞ்சில் அடிச்சப்பெல்லாம் இருக்கும்னு. நீங்க தான் அள்ளி வச்சிட்டீங்க போங்க. ஏங்க, பிள்ளைங்களுக்குன்னு ஆக்குறது அதை அப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாவா வைப்பாங்க. நல்ல இலையில அள்ளி வச்சாதானே பார்க்குறவங்க நல்லா சாப்பிடணும்னு தோணும். ஏன் பிள்ளையெல்லாம் பிள்ளை சாப்பிட மாட்டாங்க? அங்கே சாப்பிடாட்டி என்ன, இங்கே நம்ம வீட்டில் இப்படி தான் கறி ஆக்குவோம், அதனால இங்கே சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா? நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், கொமட்டிலே குத்தி இறக்கிற மாட்டோம். ஐயோ, இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. அட, சாப்பிட்டு மிச்ச மீதிய வையே, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிட மாட்டேன்னு. ஆமாம்மா, இங்கே பாரு, நம்ம வீட்டில எல்லாம் பாரு, எல்லாம் நல்லா புசு புசுன்னு தான் இருப்போம். நம்ம வீட்டில் யாரும் இந்த ஒல்லியாக இருக்கிறதுக்கே இடம் இல்லை. நல்லா சோறு வஞ்சம் இல்லாமல் சாப்பிடுவான். நல்லா சாப்பிடுமா, அள்ளி வச்சு சாப்பிடு. அதுக்கப்புறம் பாரு, இந்த தடவை தான் இப்படி இருக்கிற. அடுத்து இன்னும் நம்ம வீட்டிலலாம் அங்கே விருந்து இருக்குது. நம்ம வீட்டு விருந்து முடிச்சுட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் குண்டாயிரணும். ஆமாம்பா, நானும் அங்கே ஊரில் விருந்து வைக்கிறேன், வந்துருங்க சொல்லிட்டேன் இந்த வாரத்தில். என்னங்க, இன்னும் மறு வீட்டு விருந்து அங்க நான் கொண்டு போய் வைக்கணும். அதெல்லாம் முடிச்சாதான் நீங்க கூட்டிட்டு போக முடியும் பொண்ணையும் மாப்பிள்ளையும். நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொன்னோம். எங்கே போனாலும் இந்த வாரத்தில் நம்ம வீட்டில் விருந்து வந்துருங்க. சரி சரி, முதல்ல அவங்க சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் விருந்து போடுறத பேசலாம். முதல்ல ஆக்கி வச்ச விருந்தையே அப்படியே இலையில காயுது. சாப்பிடுங்க ரெண்டு பேரும் எடுத்து. ஏய், நான் பார்த்துட்டேன், நீ அழுதுகிட்டே எடுத்து சாப்பிட்டுட்டு ஆளு இல்லைன்னு நினைச்சேன். ஆளு பக்கத்துல இருக்கிறத பார்த்தோன்னே அழுகிற மாதிரி நடிக்கிறியா? வாண்டு பசிக்குதுன்னா பசிக்குதுன்னா நல்லா உட்காந்து சாப்பிடுறா. எல்லாமே உனக்கு தான், சரியா? வேண்டாம் பூமாரி, எடுத்து சாப்பிட்றாமா, எல்லாம் உனக்கு தான், சரியா? படுத்துட்டே சாப்பிட்டேன்னு வையே, தொண்டைக்குழியில் ஏதாவது சிக்கிக்கும், சரியா? நீ சாப்பிடு. அம்மாவை அடிச்ச மாதிரி என்னையும் அடிப்பீங்களா? நாங்க யாருடா உன்னை அடிக்க போறோம்? நீ வந்ததுல இருந்து உன்னை யாராவது நாங்க திட்டினோமா, அடிச்சோமா? சொல்லு. உனக்கு பிடிச்ச மாதிரி தானே செய்யறோம். எந்திரிச்சு சாப்பிடு. எங்க அம்மாட்ட கூட்டிட்டு போறீங்களா? நீ சாப்பிடு. நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எனக்கு வேணா, நீ சாப்பிடு. எடுத்துக்கோங்க. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா, சாப்பிடு. ஏங்க எதுக்கு இந்த பையன் நம்மள கூப்பிடுற அப்படின்னு தெரியலையே. என்னங்க? ஏங்க என்னங்க, அன்னைக்கு நம்பர் கொடுத்தீங்க, வேற உங்க நம்பர் கொடுத்துருப்பீங்க போல இருக்கு. ஏதோ ராங் நம்பருக்கு நான் காசு அனுப்பி விட்டேன் போல. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஏங்க, அன்னைக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தீங்கல்லங்க, அந்த காசை கூட ஃபோனில் மாற்றி விடுறேன்னு சொன்னல, நீங்கள் ஏதோ ராங் நம்பர் கொடுத்துருப்பீங்க போலங்க. வேற யாரோ பேசுகிறாங்க. அது வேற யாரோலாம் இல்லை, எங்கள் அப்பா தான். அப்பாவா? ஏங்க, உங்கள் நம்பரை கொடுத்துருக்கலாம் இல்லைங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? முன்ன பின்ன நீங்கள் யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. தெரியாத ஒரு ஆம்பளைக்கிட்ட எப்படி ஃபோன் நம்பர் தர முடியும்? இந்தா இப்போ அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கல்ல, எப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அன்னைக்கு கொடுத்தது பத்தலையா? என்னங்க இப்படி பேசுறீங்க? பஸ்ல நீங்க உங்க மாமாவை நினைச்சு அழுகிறத பார்த்தேன், அதான் ஆறுதல் சொல்லலான்னு. பாருங்க, நீங்க எனக்கு எந்த ஆறுதலும் சொல்ல வேணாம், புரியுதா? எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? சத்தியமா சொல்றேங்க, என் அம்மானா எனக்கு உயிருங்க. எங்க அம்மா இருந்தாங்கன்னா அப்படிதான் ஏதாவது ஒன்று விளையாட்டுத்தனமா பண்ணுவேன். அவங்க நினச்சிதாங்க உங்கள்கிட்ட நான் அப்படி நடந்துட்டேன். மற்றபடி தப்பாலாம் நான் எதுவுமே நான் நினைக்கவே இல்லைங்க. நீங்கள் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறீங்க. முதல்ல எவ்வளோ அன்பாக பேசுனீங்க, இப்போ மறுபடியும் பழையபடியே முறப்பொண்ணு கணக்காக மாறிட்டீங்க. ஐயோ இல்லைங்க, முறைச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னேன். நான் எப்பயுமே அப்படிதான். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க, அப்புறம் ஊரையே கூப்பிட்டுருவேன். சும்மாவே என்னை கூப்பிடுவீங்க, இப்போ எனக்கு சொல்லவா வேணும்? லூசு பையன். ஏங்க, லூசுன்னுலாம் நினைக்காதீங்க, நான் டைட்டு தான். என்ன கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் டாக் விடுவேன், அதனால இது தப்பா எடுத்துக்காதீங்க. உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னேன். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? சாரிங்க, சாரி. ஏங்க, என்ன
பஸ் ஸ்டாப் இங்கே இருக்கு, நீங்க அங்க போறீங்க. ஐயோ என்னடா இது, உதவி செஞ்சா கூட உபத்திரத்துல போய் முடியுது. 2 எருமைங்க வேற இப்போதான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது இதுன்ட்டு 2 அங்கே இருக்குதுங்க. வந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் பேச விட்டுருப்பாளுங்களா? ஏங்க இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வரலையா? ம் ஏங்க ஏங்க அந்த பிரச்சனையை மறக்கவே மாட்டீங்களா நீங்க? பேச மாட்டாங்களே. இந்த பொண்ணுங்களை மட்டும் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த தடவைலாம் எழுதி வாங்கிடணும்டா. போதும் அங்க இருந்ததெல்லாம், இனிமே பார்க்க வேண்டியதை நம்ம பார்த்துக்கலாம். சரிப்பா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியல. ஏன்னா அந்த உமா சாதாரண ஆள் இல்லை, சரியான கிரிமினல் மைண்டடு. என்ன பண்ணுவா எந்த நேரத்துலன்னு யாருக்குமே தெரியாது. பைத்தியக்காரி, அவ இஷ்டத்துக்கு தான் ஆடுவா. சரியான ஈகோயிஸ்ட். என்னடா என்னாச்சு? என்னம்மா பூமாரி என்ன பண்றா? பூமாரியே உள்ள விட்டுட்டு வந்துட்டேன் தனா கிட்ட, நீ ஏன் பார்த்துக்கமான்னு. நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு இருக்கா. என்ன போறேன் போறேன் போறேன்னு தான் அழுக. தீனி எல்லாம் கொடுத்தியா? வாங்கிட்டு வந்த மொத்தத்தையும் அப்படியே அள்ளி கொடுத்துட்டேன். அப்படியே அழுதுகிட்டே இருந்தா. சரி அவளே அழுது நின்று சாப்பிடுவா அப்படின்னு வந்துட்டேன். பசி வந்தா 10ம் பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. சரி அவளே கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் அவளே சாப்பிட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி தான் சரின்ட்டு விட்டுட்டேன். பார்ப்போம் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு. இன்ன வரைக்கும் நான் தான் அவங்க அப்பன்னு சொல்லாமே வளர்த்துருக்காமா. அதாம்மா இவ்வளவு பிரச்சனையும். 1000 தான் ஆகாதவனை இருந்திருந்தாலும் அவகிட்ட சொல்லியிருந்தா அவ இன்னைக்கு நம்ம கூட அட்டாச்சா இருந்திருப்பாள்லம்மா. வேணும்னே எல்லாத்தையும் பண்றா. ராட்சசி ராட்சசி. இங்கே பாருடா, நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளை வந்தாச்சு. இனி எந்த கொம்பு வந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பார்த்துக்குவோம். சாப்பாடு ஆயிடுச்சுன்னா முதல்ல பிள்ளைக்கு சாப்பாடை போட்டு கொடுங்க. அவன் நல்லா சாப்பிடணும். தூக்கும் போதே அம்புட்டு பொசுக்கடின்னு இருந்தா, ஒழுங்கா சோறு கூட இல்லாம. நம்ம வீட்டில் இருக்கிறா, நல்லா இருக்கணும். முதல்ல பிள்ளைக்கு 4-5 நல்ல துணி எடுத்துட்டு வரணும். துணி போட்டிருக்க அழகா பாரு. ஏதோ அழுக்கு துணி, அதை துவைச்சு கூட கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. அசிங்கமா இருக்குது அந்த துணி. ச்சே. வேணாம் மினிக்கு மாதிரி ஆத்தாள் மாவளுக்கும் நேரத்துக்கு நேரம் துணி மாற்றிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், பிள்ளைய பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. கேட்டால் நான் என் பிள்ளைக்காக வாழ்கிறேன் பிள்ளைக்காக வாழ்கிறேன்னுவா. வந்துட்டி அடி வா. அங்க வச்சு கொடுத்தது பத்தலன்னு வீடு தேடி வந்திருக்கியா? இன்னைக்கு உனக்கு குடுக்கிற குடுவ மட்டும் பாரு. ஏண்டி நீ கொடுத்தோனே அடி வாங்கிட்டு போவேன்ட்டு நினைச்சியா நீயே? இங்க பாரு, வெறி பிடிச்சு வந்திருக்கேன். உங்களை எல்லாத்தையும் உண்டுலன்னு ஆக்கி போடுவேன். என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறீங்களா மவளுகளா? உங்களை எல்லாம் கூண்டோட கைவாசத்துக்கு அனுப்புறேன். அதுக்கு தாண்டி வந்திருக்கேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். முடிஞ்சதை பாருடி பாப்போம்.